அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வயசு ஒரு 20 வயசு இருக்கும். பேர் இப்ராஹிம். இவரு பிறக்கும் போதே கல்லாய் நான் சொல்றேன். அதாவது அவரோட உடம்புல எதுவும் வேலை செய்யல, தலை உட்பட எதுவும் வேலை செய்யல, விரல் மட்டும்தான் வேலை செய்யும். அவரோட இந்த போய்க்கு லேப்டாப்பை மட்டும் ஆபரேட் பண்ண இவரோட வேலை என்னன்னு சொன்னால் அவரோட உடம்புல எதுவும் வேலை செய்யறது இல்லை. மொத்தமா இந்த லேப்டாப்பு கூடாக நல்ல விஷயங்களை பலருக்கு அனுப்பி வைக்கிறது. தீனுடைய விஷயங்களை, ஈமான் சார்ந்த விஷயங்களை வார மெயில்ஸ பலருக்கு போர்வர்ட் பண்றதுதான் இவங்க வேலை. அவருக்கு விரலை மட்டும்தான் அவருடைய அந்த போட்டோஸோட பார்த்து பேர் இப்ராஹிம் ஒரு பார்த்து. இவருக்கு இந்த மோட்டிவேஷனை கொடுத்த ஒரு விஷயம் அவருடைய பயான்களை இந்த நெட்டு கூட கேட்டு தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்தாங்க. இவரோட ஒரே ஒரு ஆஜத்தை என்னன்னா அவரு அந்த ஷேக அவரை கைட் பண்ற ஷேக பார்ப்போம். இப்ப வாப்பாட்ட இந்த நானும் சொல்லுவாரு இந்த ஷேக அவர் பேர் ஷேக் நபீன். இந்த ஷேக் நபீனை பார்க்கணும். ஒரு வாப்பா என்ன செஞ்சார், ஷேக் நபீன் சவுதியில அவரோட பேசி போதை போட்டு பேசி டிக்கெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மகனுக்காக நீங்க வந்துட்டு போங்கன்னு சொல்லி ஒரு வாரம் வந்து ஷேக கண்டவங்க அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா பேசவும் மேலாது, கைட் பண்ணப்பட்டுதான் ஏறும். அவர் சந்தோஷத்துல கண்ணீர் வடிச்சு அழுவுறாரு. கழிச்சா ஷேக கேட்கிறாரு ஒரு கேள்வி, இப்ராஹிம் உன் குடும்பத்துல ராகத் இருந்தா அல்லாஹ் எந்த தந்திருந்தா என்ன செய்வீங்க கேட்டோடனே அந்த 20 வயசு கூடிய கண்ணீர் வடிச்சு அழுவுறான். என் உடம்பு என்னால சுற்றுவேலா, என் தலையை சுற்றுவேலா, என் கையை சுற்றுவேலா, என் காலை சுற்றுவேலா. இது உபகரணம், எந்திரம். ஒரு இயந்திரத்தை பொறுத்துதான் அவர் மூச்சுட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஹார்ட் பொருள் அபஸ் பண்றது கண்ணீர் வடிச்சுட்டு சொல்றாரு, உண்மையிலே அல்லாஹ் என் உடம்புக்கு ராகத்தை மட்டும் தந்தா நான் ஒவ்வொரு வக்து தொழுகையை முதலாவது தப்புல இருந்து சொல்வேன். என் முழு வாழ்க்கையை நான் இபாதத்துல தான் கழிப்பேன். சுப்ஹானல்லாஹ். நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தந்தைகளை எழுத்த பாருங்களே, அன்பாக தந்து கேள்விய தந்து எல்லாத்தையும் தந்து நாங்க எதுல எங்களை கால நேரத்தை கழிச்சு பண்ணிக்கிறோம். அந்த படுத்த படுக்கையில இப்ராஹிம் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு மட்டும் எழுத்த தந்திருந்தா நான் ஒவ்வொரு வக்து தொழுகை முதலாம் சம்பளத்தை தொழுவேன், முழு வாழ்க்கையை நான் இபாதத்துல கழிப்பேன். அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து எங்களை காலம் நேரம் நிமிடங்களை எப்படி கழிச்சு கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அந்த வரா ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் நோயாளியா இருக்கிற அந்த 10-11 வயசு குழந்தை முழுக்க முழுக்க குரான் ஓடிக்கொண்டிருக்கேன். அழகான ராகத்துல அந்த குரான் ஓடிக்கொண்டிருக்கேன். நேரடியாக அந்த குரான் திலாவத்தை கேட்டேன். நெட்டு கூட அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு உடம்புல ராகத்தை தந்திக்கிறான், சுகத்தை தந்திக்கிறான், ஆரோக்கியம் தந்திக்கிறான். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? 5 நிலைமைகள் வருவதற்கு முன்னால் 5 நிலைமைகளை மேக்சிமம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. மவுத்து வாரத்துக்கு முன்னால ஹயாத்தை பயன்படுத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க. முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோழி வேலை வாரத்துக்கு முன்னால உங்களோட ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறுமை வாரத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கிற காசை, பணத்தை, செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபத்துக்கு முன்னாடி எங்க துணியாவுடைய வாழ்க்கையை நாங்க பயன்படுத்துறோம். எனவே மாறணும். இந்த கணக்கு நாங்க இந்த நிமிஷம் இந்த நேரத்துல மாறணும். நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த வருஷம் உம்ராவுக்கு போறோம், அச்சுக்கு போறோம், புள்ள கொஞ்சம் வளர்ந்த போறோம், புள்ள ஸ்கூலுக்கு போன போறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்ச போறோம், ஒரு டிகிரி முடிஞ்ச போறோம். மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக வச்சுக்க ஆகப்பெரிய என்ன தெரியுமா? எந்த அமலையும் செய்யவான்னு சொல்ல மாட்டான், திருந்தவானு சொல்ல மாட்டான், நல்லவனமானு சொல்ல மாட்டான். போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி ஏற்படுத்துவாங்க. நாங்க இப்போ எங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணி யோசிச்சு பார்க்க நல்ல எவ்வளவு விஷயங்களை, நன்மையான எவ்வளவோ விஷயங்களை நாங்க எப்படி போஸ்ட்போன் பண்றோம்? படிச்சு முடிச்ச போறோம், கல்யாணம் முடிச்ச போறோம், புள்ள பெற்ற போறோம், பிள்ளைய வளர்த்த போறோம், பிள்ளைய கட்டி கொடுத்த போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம். இந்த போஸ்ட்போன் பண்ணி பண்ணி இந்த மூத்த தவறுகள் ஒருவர் நினைச்சு பார்த்த வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில நாங்க வச்ச நியத்துகள் எவ்வளவு சொல்லுவோம். ஷைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான், போஸ்ட்போன் பண்ற மென்டாலிட்டி உருவாக்குறது. இந்த நிலைமை மாறும். நான் மாற போறேன். எங்க வாழ்க்கையில ஒரு டிராபிக் சேஞ்ச் வரப்போகுது. அதிகமான எங்கள் இளைஞர்கள், யுவதிகள், எங்கள் ஆண்கள், பெண்கள், தாய்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னமும் ஷிஃப்ட் வரல. இது சும்மா அப்படி அப்படி அப்படி
பேரடைஸ் ஷிஃப்ட் இப்ப கம்பெனி உள்ளாக்கள் தான் வருது, பிசினஸ்காரங்க தான் வருது. இந்த ஈமானுடைய வாழ்க்கையில தீனுடைய வாழ்க்கையில பேரடைஸ் ஷிஃப்ட் வரல, ராஜிக் சேஞ்ச் வரல. சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன ஜாகிலியத் அன்இஸ்லாமிக் அந்த 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 பார்வை அந்த போகுது.